மாஞ்சோலை வந்து புலிகள் சரணாலயமா மாற்ற போறாங்க, வனப்பகுதி கட்டுப்பாடு எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன் மக்களை அது பாட்டில் புலி பாட்டில் புலி இருக்கட்டும், மக்கள் பாட்டில் மக்கள் இருக்கட்டும். அங்க இருக்கிற இன்னைக்கு வரையிலும் ஒரு புலியும் கூட அங்க வரலையே. அந்த மக்கள் வந்து அங்க வாழுகின்ற வரையிலும் வனத்தையும் பாதுகாத்தார்கள், வன விலங்குகளையும் பாதுகாத்தார்கள். எங்க புலி வந்திருக்குது? ஓகே, நீங்க வந்து 1900 எத்தனை வருஷம், ஏறக்குறைய 100 வருஷம் வந்தாங்க. அந்த மாஞ்சோலையில் வாழக்கூடிய பகுதி மக்களை வந்து எத்தனை புலி வந்து அடிச்சிருக்குது? இல்ல புலி அடிக்கல, எத்தனை யானை புலிகள் சரணாலயம் அதை ஆக்க போறாங்க. அதனால அந்த பாம்பே பர்மா, அதாவது பாருங்க, புலிகள் சரணாலயத்துல பல விதம் உண்டுங்க. அதாவது வந்து கேபிட்டல் புலிகள் வந்து அந்த புலிகள் வாழ்வதற்கு அடர்ந்த காட்டு பகுதிகளை விட்டுருங்க, சரி கொடுங்க. புலிகள் நடமாடாத பகுதி எத்தனையோ இருக்குது. புலிகள் வந்து பக்கத்துல வெளியே வராது. அந்த பகுதியெல்லாம் வந்து அந்த பகுதியை நான் கேட்கல. சரி, புலிகள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளில் இந்த மக்களுக்கு வாழ்வதற்கு உண்டான இடத்தை கொடுங்க, அங்க ஒரு 5 ஏக்கர் கொடுங்க தான் கேட்கிறோம். ஓகே, நீங்க புலிக்குள்ளேயே போறீங்க, மீண்டும் முதற்குள்ள போகல மக்கள். இங்க வந்து ஏற்கனவே தேயிலை தோட்டங்களாக, காப்பி தோட்டங்களாக, அதே போல ஏலக்காய் தோட்டங்களாக வாழ வைத்த இடங்களை அங்க வாழ விடுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க ஒன்னும் புலியை டிஸ்டர்ப் பண்ணதுக்கெல்லாம் கேட்கல. ஓகே டாக்டர், இப்போதைக்கு புலி அங்கேயே ஒருவேளை வந்து அசாமில் இருக்கிற போற, பெங்கால் இருக்கிற, பெங்கால் டைகர் இருந்தா நீங்க எங்கேயோ இருக்கிற புலி கொண்டு வந்து பிடிச்சி விடுறீங்க. அந்த புலிக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்க மாட்டேங்குது. அங்க ஒரு பேந்தரும் கூட யாரும் பார்க்கல. இன்னைக்கு வரையிலும் வந்து ஒரு 300 குடும்பம் மாஞ்சோலை புலிகள் சரணாலயத்துல புலி இல்லங்கிறீங்க, புலியே இல்ல அப்படிங்க அந்த ஏரியால. 2 அதிகமா 2 வருஷமா எத்தனை புலி போய் இந்த மக்களை அடிச்சிருச்சு சொல்லுங்க. புலி காப்பன் இந்த 2 வருஷத்துல எத்தனை புலி வந்து இந்த மக்களை அது முண்டந்துறை புலிகள் சரணாலயமா இருக்கிறதுனால அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனோட ஒப்பந்தம் முடிவடைறதுனால சொல்றாங்க. இல்ல நான் சொல்றேன், அதாவது வெளிநாட்டினுடைய அதாவது வந்து இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகமே ஒரு ஃப்ராடு. அதிகாரிகள் முண்டந்துறை புலிகள் புலி இருக்கா இல்லையா சார்? முண்டந்துறை புலிகள் சரணாலயத்துல புலி இருக்கா இல்லையா? புலி இருக்கலாம், புலி இல்லை. கிளி தான் உண்டாக்குறாங்க தவிர அங்க ஒண்ணும் கிடையாது. நடமாடுவதா கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது அந்த காட்டு மாடுகள் உண்டு, யானைகள் கூட அங்க கிடையாதுங்க சார். களக்காடுல புலி தாக்குதா செய்தி வருது சார். எங்க வருது சார்? களக்காடு பகுதியெல்லாம் புலி தாக்குது, அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? நான் கேக்குறேன். நீங்க இந்த 5 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள அந்த பகுதியில எங்க புலி தாக்கியதாக செய்தி வருது சொல்லுங்க. சரி, இப்போ எதுவுமே இல்ல. இவர்கள் வந்து சில வனத்துறை அதிகாரிகள் வெளிநாட்டினுடைய அந்நிய நாட்டினுடைய ஃபண்டை வாங்கி அவங்க கொடுத்துக்கிறதுக்காக இந்த புலிகள் காப்பகத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நீதிமன்றத்தில் பொய்யா சொல்றாங்க. அதைத்தான் தமிழ்நாடு அரசு, கடந்த அரசு வந்து அந்த அதிகாரியுடைய பேச்சை கேட்டு தான் தவறா நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசு, இந்த அரசாவது சரியான நடவடிக்கை எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போ முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தில் புலிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிக்காக நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு முக்கியமானது, புலி பிடிச்சி போய் உள்ள விட்டா தான் உண்டுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இது, இந்த நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அந்த டெஸ்டிங், அதாவது என்டிஏ என்று அழைக்கக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமையவே கலைக்கணுங்கிறாங்க. இதுக்கு முன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவாக பல ஆண்டுகளாக கருத்து தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இப்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் நாடு முழுவதும் ஒரு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எழுந்த சூழ்நிலையில் இப்போது நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரா, அல்லது டாக்டர் கிருஷ்ணசாமி நீட் தேர்வையே இப்போதைக்கு முழுமையாக எதிர்க்கிறாப்லையா? இல்லைங்க, அதாவது நீட் தேர்வு வந்து அது ஒரு கான்செப்ட். அகில இந்திய அளவில் அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் அனைத்துக்கும் வந்து ஒரே தேர்வின் மூலமாக மருத்துவ சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட தேர்வு நீட் தேர்வு. அதுக்கு பல பேர் வந்து பல கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதை பற்றி நாம் இப்பொழுது வந்து இதில் வந்து குறைவான நேரம் அதில் விவாதிக்க முடியாது. அடிப்படை கருத்துல எந்த விதமான மாற்றமும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் அந்த தேர்வு ஒரு ஆண்டுக்கு வந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகிறார். ஒரு மருத்துவர் ஆவது அப்படிங்கிறது இளைஞர்கள், மாணவர்களுடைய மிகப்பெரிய கனவு. அப்போ விடிய விடிய படிக்கிறார்கள், கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. 1 வருஷம் படிக்கிறான், 2 வருஷம் படிக்கிறான், 3 வருஷம் படிக்கிறான். அப்படி வர்ற போது தங்களுடைய ஒட்டுமொத்தமான சக்தியையும் குவித்து படித்து
தாங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் எழுதினால் நாம் தேர்வு பெறுவோம் என்று வருகின்ற பொழுது குறுக்கு வழியில் சில பேர் வந்து காசு கொடுத்தோ அல்லது வந்து எப்படியோ கொடுத்து வந்து இந்த பேப்பர் லீக் வந்து பேப்பர் கசிவை ஏற்படுத்தி அவர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது அதாவது திறமைக்கும் அல்லது வந்து உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் சில இடங்களில் போய்விடுகிறது. எனவே தான் அந்த தேர்வை வந்து எந்த விதமான அந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது 100க்கு 100 புல் ப்ரூஃபாக எந்த விதமான கசிவும் இல்லாமல் தேர்வை நாணயமாக டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக நடத்துங்க. எந்த விதமான லீக் ஆகக்கூடாது. எனவே தேர்வு நடத்தக்கூடியதை முறைப்படுத்துங்க, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கட்டும், எந்த விதமான லீக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த வகையில் NTA என்று அழைக்கப்படும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா வந்து 20 பேர் எடுக்கக்கூடிய அந்த தேர்வை கசிவில்லாம நடத்தி இருக்கணும். அதனால வந்து அதை வந்து இன்னும் என்னுடைய பார்வையில் அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மருத்துவ படிப்பு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரணும். அந்த வகையில் NTAவை வந்து டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் இந்தியா முழுவதும் கூட அந்த குறை கொண்டு வந்து அந்த அலுவலகத்தை கூட கொண்டு வந்து மத்திய அரசாங்குடைய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் கொண்டு வர இப்போ ஏறக்குறைய 70-80 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குதுங்க. அது ஒரு மூலையில் இருக்குது. ஈஸியாக வந்து யார் வேணால் உள்ளே போகலாம், பேப்பர் வாங்கிட்டு போகலாம், லீக் ஆகிடும். அதனால் வந்து பிரைம் மினிஸ்டர் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு முக்கியமான இடங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த கசிவுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் அந்த NTAங்கிறது கலைக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அந்த அமைப்பு இந்த 10 வருடங்களாக சரியாக பண்ணாதனால வந்து அது வலுவான அமைப்பாக பண்ணணும். எந்த விதமான கசிவு இருக்கக்கூடாது. அந்த அமைப்பு வந்து சுகாதாரத்துறையின் கீழ் தான் செயல்பட வேண்டும் தவிர சம்பந்தமில்லாத கல்வித்துறையில் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, NTA வந்து இப்போ அதுக்கு மத்திய அரசினோட அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்வித்துறைக்கு போகணும்.